முதலமைச்சருக்கும் சரி, அமைச்சர்களும் சரி எந்த அதிகாரமும் கிடையாது. எம்எல்ஏக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலையும் முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் பாருங்க, எங்கெல்லாம் ஆஃபீஸ் போடுறாங்களோ, பணிமனை போடுறாங்களோ, அங்கே உடனே வெக்கேட் பண்ண சொல்கிறது, உடனே வந்து அந்தந்த பத்திரத்தில் பிரச்சனை இருக்குன்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் விடுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் விடுறது, ஹெச்ஆர்என்சின்னு சொல்கிறது. 40 வருஷமாக இருக்கிறாங்க. அப்போ பிரச்சனைனா கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும், ஒருத்தர் வெக்கேட் பண்ண சொல்லணும்னா. ஆனால் அந்த ஓனர்ஸை வயசானவங்களும் பார்க்காம 85 வயசு இருக்க ஒரு பெண்களை வந்து மிரட்டுறது, ரவுடித்தனம் பண்ணுறது, இதை பண்ணி எங்கள் ஆஃபீஸை வந்து காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, எங்களால் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஓனர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் இந்த ஆஃபீஸை விட்டு வெக்கேட் பண்ணுறோம். ஆனால் இந்த அராஜகமும் இந்த ரவுடித்தனமும் கண்டிக்கத்தக்கது. வில்லிவாக்கம் மட்டும் இல்லை, எல்லா தொகுதியிலையுமே இந்த ஆஃபீஸை போட விடாமல் நிப்பாட்டுறாங்க திமுக காரங்க. அது அவங்க வந்து எங்களுடைய பிரச்சாரத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. எங்களால் எப்பொழுதும் பொதுமக்களுக்கோ இல்லை எங்களை வந்து நம்பியிருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடந்ததில்லை. கண்டிப்பாக இதை கண்டிக்கத்தக்கது. இதை வந்து நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்கள் அதை அட்ரஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. அதாவது இது வரைக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க, மகாபலிபுரத்தில் மட்டும்தான் நாங்கள் வந்து மீட்டிங் நடத்தியிருக்கோம். சென்னை சிட்டியில் எந்த மண்டபத்துக்கும் அப்ரூவ் கொடுக்கக்கூடாதுன்னு முதலமைச்சரும் முதலமைச்சர் குடும்பம் அங்கே இருக்க அமைச்சர்களே ஃபோன் பண்ணி எல்லா மண்டபத்தையுமே மிரட்டியிருக்காங்க. அப்போ அந்த அளவிற்கு தாவேக்கா எங்கேயுமே கூட்டம் போடக்கூடாது, எங்களுடைய தலைவர் வந்து பிரச்சாரத்துக்கு வெளியே வரக்கூடாது அப்படி நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் எல்லா விதமான அழுத்தமும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா வெளியே வந்து பேசவே மாட்டாங்க, அமைச்சர்களோ முதலமைச்சரோ பேச மாட்டாங்க. ஆனால் கூட்டம் போடாத அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து இடத்த கொடுக்க விடாமல் நெருக்கடி பண்ணுறது, காவல்துறை வச்சு நெருக்கடி பண்ணுறது, அரசு அதிகாரிகளை வச்சு நெருக்கடி பண்ணுறது, இந்த வேலை தான் வந்து திமுக செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த இடத்துலையும் தேர்தல் அலுவலகம் போடக்கூடாது, பணிமனை போடக்கூடாதுங்கிற ஒரு 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 பயத்தால் வந்து ஏற்பட்ட ஒரு வெளிப்பாடுனால இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நாங்கள் எதிர்கொள்ளுவோம். எங்களுக்கு இங்கே ஆஃபீஸ்லனாலும் பரவாயில்ல, தெருவாக நடந்து ரோட்டில் நடந்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம். அதனால் வந்து இதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ.